guys, welcome to Java Pitch Money. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றது. பட் அதுக்கு முன்னாடி எதுக்கு நான் ஜாவா ப்ரோக்ராமை கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ணணும்? இது என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஈவன் நீங்க நிறைய ஜாவா டுட்டோரியல் பார்த்துருந்தாலும் அங்க ரெண்டாவது இல்ல மூணாவது வீடியோ என்னவா இருக்கும்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராமை கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றது எப்படி. ஓகே, தட் இஸ் ஃபைன். என்னால் ரன் பண்ண முடியும். பட் நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ணணும்? என்கிட்ட எக்லிப்ஸ் இருக்கு, என்கிட்ட விஎஸ் கோட் இருக்கு, என்கிட்ட இன்டெலிஜே இருக்கு. இவ்வளோ எடிட்டர்ஸ் இருக்கிறப்போ நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ரன் பண்ணணும்? என்னைக்காச்சும் இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஓஎஸ் சிஸ்டமை பற்றி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நம்ம கிட்ட விண்டோஸ் இருக்கு, இல்லை ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட iOS இருக்கும், கரெக்டா? பட் ரியல் டைமில் கம்பெனிஸ் எல்லாமே லினக்ஸ் ஆர் யுனெக்ஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அங்கெல்லாம் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, விச் இஸ் CLI, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் எதுக்கு சிமிலராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது லினக்ஸில் இருக்கு இல்லையா, அங்கே போய் உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது எப்படி அப்படின்றத கற்றுக்குறோம். ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் கூகுள் போயிட்டு ஒரு ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் அதை நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபைலை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறப்போ கிளாஸ் பேரை ஞாபகமாக கரெக்டாக கொடுங்க. ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவா சேவ். அண்ட் அதை சேவ் பண்ணியிருக்க லொக்கேஷனுக்கு போங்க. அட்ரஸ் பாரை டபுள் கிளிக் பண்ணி சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் அடிங்க. அண்ட் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரன் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறப்போ உங்களோட சோர்ஸ் கோடு பைட் கோடாக மாறும். தென் அந்த பைட் கோடை நீங்கள் ரன் பண்ணுறப்போ மெஷின் கோடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கம்பைல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கம்பைல்கான கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவா சி, நம்மளுடைய ஃபைல் பேர் வித் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்டர் கொடுத்த உடனே பேக்ரவுண்டில் நீங்களே பார்ப்பீங்க, இங்கே ஒரு ஃபைல் புதுசாக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோட். ஒன்ஸ் நம்ம கம்பைல் பண்ண உடனே நம்மளோட பைட் கோட் ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னா ஜாவா ஹெலோ அண்ட் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் ஆகி ஹெலோ வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாவா சி ஆர் ஜாவா இந்த 2 அப்ளிகேஷனை கால் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணிவிட்டு மட்டும்தான் நீங்கள் கால் பண்ண முடியும். ஸோ எப்படி உங்கள் சிஸ்டமில் ஜாவா இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா அகெயின் ஜாவா ஹைஃபன் வேர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிருக்க ஜாவாவோட வேர்ஷனை அது காட்டும். ஜஸ்ட் இன் கேஸ் அந்த வேர்ஷன் அது காட்டலைன்னா நீங்கள் என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை செட் பண்ணணும். அண்ட் அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத இன்னொரு செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீண்டும் பார்க்கலாம். பை பாய்.